தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் தூங்குகின்றனரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நமது நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக ஆஷ்லி, அதாவது கடந்த ஆண்டு சென்னை வடபழனியில் ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 4 பேர் இறந்து போனார்கள். தீ விபத்தில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதாவது இது போன்று சட்டவிரோதமாக இதுபோல் கட்டுமான பணிகள் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கிய மாநகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இறந்து போன அந்த 4 பேருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது கடந்த ஓராண்டுக்கு மேலாக நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதி திலீப் கோத்தாரி அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கை ஏன் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது, இது போன்று சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த கட்டிடம் தொடர்பாக அனுமதித்தால் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இறந்து குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு தொகை என்ன என்று பல்வேறு கேள்வி எழுப்பினார்கள். இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் நேற்றைய தினம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் அவர்கள் சென்னையில் இல்லாததால் அவருக்கு ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக கூடுதல் ஆணையர் ஆஜராகி இருந்தார். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ள நீதிபதி மறுத்துவிட்டார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மாநகராட்சி ஆணையர் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அதன்படி இந்த வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் அவர்கள் நேரில் ஆஜராகி இருந்தார்கள். அவர் தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை ஆராய்ந்த நீதிபதி ஆய்வு இந்த மனு அந்த பதில் மனு முழுமையாக திருப்தி அளிக்கவில்லை என்று கண்டனம் தெரிவித்தார்கள். அதாவது இந்த கட்டிடம் விபத்து ஏற்பட்ட தேதி, எப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அது மட்டுமில்லாமல் இறந்து போன குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டு தொகை என்ன என்ற விவரங்கள் முழுமையாக இல்லை. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு தங்களுடைய அமர்வு விசாரணைக்கு வந்த பிறகே அந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியை துரிதமாக நடத்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது எதற்காக கடந்த ஓராண்டுக்கு மேலாக அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த கட்டிட பகுதி இடிக்காமல் நீதிமன்றம் இது போன்ற உத்தரவு பிறப்பித்த உடனே இது போன்ற மாநகராட்சி செயல்படுகிறது, இவ்வளவு ஆண்டுகளாக மாநகராட்சி தூங்கிக் கொண்டுள்ளதா என்று. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழக்கை மட்டும் இல்லாமல் மாநகராட்சிக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் இதனை அலட்சியம் எடுத்துக் கொள்கிறார்கள். எனவே இனிவரும் காலங்களில் இது போன்ற வழக்கை நீதிமன்றம் கண்டிப்புடன் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் ஒவ்வொரு வழக்கிற்கும் மாநகராட்சி ஆணையர்கள் நேரில் ஆஜராக உத்தரவு நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் வழக்குகளில் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த பதில் மனு தாக்கல் செய்வது மாநகராட்சி ஆணையர் தரப்பில் மட்டுமே தாக்கல் செய்ய வேண்டுமே தவிர அவருக்கு கீழே உள்ள எந்த ஒரு அதிகார தரப்பில் தாக்கல் செய்யக்கூடாது என்று தெரிவித்து இந்த கட்டிட விபத்து தொடர்பான ஒரு விரிவான அறிக்கை, அதாவது எவ்வளவு இழப்பீடு வழங்கப்பட்டது, அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன தொடர்பான அனைத்து விவரங்களையும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்கள். ஆஷ்லி, வடபழனி தீ விபத்து தொடர்பாக உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த அதிகாரியை நேரில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் தர கேட்ட உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.